இலங்கை சார்பாக அதிவேக அரைச்சதத்தை அடித்தவங்க வரிசையில முதலாவது இடத்துக்கு வந்திருக்கிறாரு டசன் சானகா. உலக கிண்ண T20 போட்டிகள் மிக விறுவிறுப்பா நடந்துட்டு வர இந்த நேரத்துல இன்றைய நாள்ல காலை 11 மணிக்கு இலங்கை மற்றும் ஓமானுக்கு எதிரான போட்டி இடம்பெற்றிருந்துச்சு. இந்த போட்டியில இலங்கை அணி மிக மிக ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 105 ரன்னால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாங்க. ஆரம்பத்துல துடுப்படுத்தாடுவதற்காக வந்திருந்தாங்க இலங்கை வீரர்கள். இலங்கையினுடைய ஆரம்ப துடுப்பாட்டம் சறுக்குனாலும் அதுக்கு பிறகு வந்த வீரர்கள் எல்லாமே நின்று நிதானமா ஆடியதன் காரணமாக இலங்கையினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 200 கடந்து 225 வரைக்கும் போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில எங்களுடைய இலங்கை வீரர்கள் ஒரு வித்தியாசமான சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த சாதனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய டசன் சானகா கேப்டன் மிக அதிவேகமான ஒரு அரைச்சதத்தை அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இலங்கை சார்பாக இதுக்கு முதல் 21 பந்துகள்ல மஹேல ஜெயவர்தன கென்யா அணிக்காக வந்து அரைச்சதம் ஒன்று அடிச்சிருந்தாரு. இதுதான் இலங்கை சார்பாக அதிவேகமாக அடிக்கப்பட்ட ஒரு அரைச்சதமா இலோக கிண்ணத்துல வந்து பார்க்கப்பட்டது. இப்போ அதை முறியடிச்சு எங்களுடைய கேப்டன் டசன் சானகா 19 பந்துகள்ல இந்த அரைச்சதத்தை வந்து பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. இதன் மூலமாக இலங்கை சார்பாக குறைந்த பந்துகளில் அரைச்சதம் அடித்தவங்க வரிசையில முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு டசன் சானகா. அதே போன்று பவன் ரத்நாயக்கவும் மிக மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவரும் ஒரு 50 போட்டிருந்தாரு. அதே போல குசல் மெண்டிஸும் ஒரு 50 போட்டிருந்தாரு. குசல் மெண்டிஸ் இதுக்கு முந்தைய போட்டியிலும் மிக ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தவர் அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த 226 அப்படின்ற வெற்றி இலக்கு ஓமான் அணி பிடிப்பாங்களா, துரத்தி பிடிப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்படியும் நமக்கு தெரியும், ஓமான் அணி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பலம் பொருந்திய அணிகளில் ஒன்றாக பார்க்க மாட்டோம். ஓமலான் அணி அப்படின்னு தான் பார்ப்போம். இலங்கை அணியுடைய பந்து வீச்சாளர்கள் இவங்களை 120 ரன்களுக்குள்ளே சுருட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 20 ஓவர்கள் நிறைவுல வெறுமனே 120 ரன்கள் மட்டும்தான் பெற்றிருந்தாங்க, 9 விக்கெட் இழப்பு. இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க எங்களுடைய இலங்கை சிங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். டசன் சானகாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டக் அவுட் ஆன வீரர் அப்படின்ற பெருமையை இதுக்கு முதல் பெற்றிருந்தாரு. அதாவது பூச்சியத்துல ஆட்டம் இழந்தவர் அப்படின்ற பெருமையை பெற்றிருந்தாரு. இவர் எப்ப விளையாடுவாரு எப்ப விளையாட மாட்டார் அப்படின்றது சொல்ல முடியாது. எந்த போட்டியில் அடிப்பாரு எந்த போட்டியில டக் அவுட் ஆவார் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. எதேர்ச்சியா ஒரு போட்டியில அடி விழும். அதே மாதிரி போட்டி தான் இந்த போட்டி. குறைந்த பந்துகள்ல அதிவேக அரைச்சதத்தை வந்து டசன் சானகா பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. இப்ப இதுக்கு முதல் நடந்த போட்டிகள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டசன் சானகாவினுடைய துடுப்பாட்டம் மோசமான நிலையில் இருந்தது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு இப்போ ஒரு 50 போட்டிருக்கிறாரு எங்களுடைய கேப்டன் டசன் சானகா. அதே போல துஷ்மந்த சமீர மற்றும் மகேஷ் தீக்ஷன ஆகியோரும் வந்து 2 விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றி இருந்தாங்க. இலங்கை சார்பாக வந்து பெரும்பாலும் எல்லா பந்து வீச்சாளர்களும் ஒரு சிறப்பான பந்து வீச்சை வந்து இன்றைய நாளில் வெளிப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றியோடு சேர்த்து இலங்கை வந்து இந்த தொடரில 2 வெற்றிகளை பெற்று இந்த குரூப் B வந்து முதலாவது இடத்துக்கு இருக்காங்க. இதுக்கு பிறகு நடக்கப்போற போட்டிகள்ல வின் பண்ணுவாங்க.